அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஒளித்து கொண்டார்கள். சரி, இந்த நாளில் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இதனை குறித்து ஆவியன் வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த நாட்கள் 18ஆம் நாட்களாக இந்த நாள் ஆவியன் வெளிப்படுத்துகிற காரியம் ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த காரியத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சகங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இந்த பழத்தை புசித்த உடனே அவர்கள் தேவன் தந்த அந்த மகிமையை இழந்து போனார்கள். தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படி அந்த ரூபத்தையும் சாயலும் இழந்தார்கள். அதனால் மகிமையை இழந்தார்கள். பூமிக்கு உண்டான சாயலும் உலகத்துக்குண்டான கிரிகைகளும் வெளிப்பட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு முன்பாக தேவனுடைய சத்தம் என்பதே என்னவாக இருந்தது என்றால் உணர்வாக தான் இருந்தது. அப்படி ஒரு சத்தமே அவர்கள் அறியவே இல்லை. ஏனென்றால் சகலமும் தேவன் ஏற்படுத்துகிற காரியமும் எல்லாமே அவர்களுக்கு உணர்வாக தான் இருந்தது. இங்கே அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, சந்நிதி தேவனுடைய சந்நிதியில் இருக்கும்போது அவர்கள் எப்படியாக இருந்தார்கள் என்றால் வெளிச்சத்திற்குரியவர்களாகவே பரிசுத்தத்தின்படியே தான் இருந்தார்கள். எப்பொழுது மகிமை இழந்தார்களோ அப்பொழுது அவருடைய சந்நிதியான பரிசுத்தத்தை விட்டு விலகியாச்சு. அப்போ அடுத்த காரியமாக அவர்கள் செய்கிற காரியம் தோட்டத்தின் விருட்சகங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். வார்த்தையை நல்லா கேட்டு பாருங்க. ஒளிந்து கொள்வது வேறு, ஒளித்து கொள்வது வேறு. ஒரு சிறு பிள்ளைகள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஏதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குவாங்க, இல்லை வீட்டில் ஒரு தூணுக்கு பின்னாடியோ செவுத்துக்கு பின்னாடியோ கதவுக்கு பின்னாடியோ ஒளிஞ்சு கொள்வாங்க. இது ஒளிந்து கொள்வது. ஆனால் இங்கே ஒளித்து கொள்வது. இங்கே ஒளித்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருளான ஒரு ஸ்தலத்துக்குள்ள அங்கே ஓடி போய் பதுங்கிட்டாங்கன்னா அவளை கண்டுபிடிப்பது கடினம். அதனால தான் ஒரு திருடிட்டோ இல்லை கொள்ளையடிச்சிட்டோ திருடில் ஓடும்போது பார்த்திங்கன்னா அவங்க இருட்டை தான் தேடுவாங்க. அந்த இருட்டில் போய் ஒளித்து கொள்ளும்போது வருகிற காவலாளிகளும் கையில் டார்ச் வச்சுருப்பாங்க. அந்த வெளிச்சத்தை கொண்டு தான் அவர்களை அடையாளம் காண முடியும். இங்கே ஒளித்து கொள்கிறார்கள். அப்போ என்னன்னா, வெளிச்சமான பரிசுத்தமான தேவனோட சந்நிதியிலிருந்து அவர்கள் மகிமை இழந்ததுனால அவங்க போய் ஒளித்து கொண்டது எங்கன்னா இருளான பாவத்துக்குள்ளாக அதில் போய் ஒளித்து கொண்டார்கள். அந்த இருளுக்குள்ளே போயிட்டாலே சரி, நம்ம மறைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர்களும் இருளுக்குரியவர்களாக ஆயிடுவாங்க. அங்கே இருப்பதும் இருள். அங்கே மறைத்து கொள்ள வேண்டிய காரியமாக அல்ல.
அதனால் இங்கே இருக்கிற காரியம், அவர்கள் அந்த கனியை புசித்ததினால் தேவன் அவளுக்காக தந்த மகிமை இழந்தார்கள். தேவனுடைய சத்தமாக அந்த உணர்வு, அவர்களுக்கும் தேவனுக்குள்ளாக அந்த உணர்வு முழுமையாக துண்டிக்கப்பட்டது. அதனால தான் உலகபூர்வமான சப்தத்தை கேட்கத் தொடங்கினார்கள். சரி, நாளைய தினம் ஆவியானவருக்கு சித்தமானால் நாளைய தினம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தின் முடிய இந்த நாளிலும் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.